பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 38ஆம் சங்கீதம் 19வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள் என்பதாக இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். முகாந்தரம், அது ஒரு காரணமே இல்லாமல் பகை. இன்றைக்கு பூமியில் பார்க்கிறோம். பகை அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறதை பார்க்கிறோம். ஒருவருக்கு ஒருவருமாய் ஒருவர் எழும்பி ஒருவர் அடித்து போடுகிற ஒரு செயலிடம் பகை. சில இடத்துல காரணமில்லாத பகை இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பகை, பிசாசு பகையை ஏற்படுத்தி மனுஷனுடைய வாழ்வை அழித்து போடுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்கிறது, காரணமில்லாத, அது முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறாங்க. இந்த கடைசி நாட்களில் பூமியில் பார்க்கிறோம், பெருகி இருக்கிறத பார்க்கிறோம். பகை, குடும்பத்துக்குள்ள பகை, சகோதரர்களுக்குள்ள பகை, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். பகை. பிரியமானவர்களே, இந்த பகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. பகை. ஒருவேளை உங்கள் மேலே யாராவது காரணமில்லாமல் உங்களை பகைக்கிறாங்களா? சந்தோஷமாக இருங்க, அமைதியாக இருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. வேதம் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுக்கிறது. யாராவது உங்களை காரணமே இல்லாமல் பகைக்கிறாங்களா? அமைதியாக, பொறுமையாக நீ ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தமனூர், உங்களுக்காக அவர் வழக்காடுவார், உங்களுக்காக அவர் செயல்படுவார். பிரியமானவர்களே, பகை இன்றைக்கு பூமியில் பெருகுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற உங்களுக்கு பலன் உண்டாகும். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, ஆண்டவரே, காரணமில்லாத பகை அநேக குடும்பங்களை பாழாக்கி போடுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கும் நேருடைய வாழ்வில் பார்க்கிறையா, வேதனையோடு இருக்கிறாங்க. காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க. நான் நன்மை செஞ்சாலும் எனக்கு என்ன செய்கிறாங்க, தீமை செய்கிறாங்க என்று சொல்ல அநேகர் வேதனைகள் பார்க்கிறையா. ஆண்டவர் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலை, சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துங்க. இப்படி காரணமில்லாத பகை ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. ஆண்டவரே, அநேகர் இதனால் பாதிக்கப்பட்டு வேதனைகளுக்கு பார்க்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இறங்கி ஆறுதலை, சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்படும். அன்புக்காய் நாங்கள் துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.